கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு மண்ணெண்ணெய் கேனுடன் வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை நுழைவாயில் அருகே 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்திருந்தார். ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார். கேனை வாங்கி வைத்துவிட்டு போலீசார் பெண்ணிடம் விசாரித்த போது அவர் சற்று மனநலன் பாதிக்கப்பட்டவர் என்பதும் திருவள்ளூர் சத்திரை கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் கணவரை பிரிந்து வாழும் அவர் கொண்டு வந்த மனுவில் திருவள்ளூரில் எஸ்பியாக பணியாற்றிய அதிகாரி ஷேர் சாட் மூலம் 3 வருடங்களாக தன்னுடன் பழகியதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தான் இறந்தால் அவர்தான் காரணம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை சமாதானப்படுத்திய போலீசார் அவரை கிண்டி மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கிண்டி போலீசார் கடம்பத்தூர் போலீசார் உதவியிடம் உறவினர்களிடம் பெண்ணை ஒப்படைத்தனர். 2019ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தின் கவர்ச்சி திட்டங்களை நம்பி அப்பெண் 5000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக அப்போதைய திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து 7000 ரூபாய் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.